தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஓமன் நாட்டின் மஸ்கட்டில் நடைபெற்ற போட்டியில் ஹாக்கி 5S யூத் சாம்பியன்ஷிப் 2026 தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது முதல் போட்டியிலேயே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வங்கதேசத்தை 7-3 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வீழ்த்தி வெற்றியுடன் தனது பயணத்தை தொடங்கியது. இந்தியா முதல் டெங்கு தடுப்பூசியான கியூடெங்காவிற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 4 முதல் 60 வயது வரை உள்ள அனைவரும் இந்த தடுப்பூசியை பெறலாம். முன்பு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதை செலுத்திக் கொள்ளலாம். மற்ற சில டெங்கு தடுப்பூசிகளைப் போல அல்லாமல் கியூடெங்கா தடுப்பூசி செலுத்துவதற்கு முன் டெங்கு பாதிப்பு இருந்ததா என்பதை கண்டறியும் பரிசோதனை தேவையில்லை. இதனால் தகுதி உள்ளவர்கள் முன் பரிசோதனை இல்லாமலேயே இந்த தடுப்பூசியை பெற முடியும். சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டம் சமடுங் பகுதியில் அமைந்துள்ள கட்டுமானத்தில் இருந்த சுரங்கப்பாதை நிலச்சரிவு காரணமாக இடிந்து விழுந்தது. சுரங்கத்திற்குள் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 10 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் குறைந்தது 25 பேர் சுரங்கத்திற்குள் சிக்கி இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அஞ்சல் வாக்குச்சீட்டு முறையை பாதுகாப்பானதாகவும் அனைவரும் எளிதில் பயன்படுத்தக்கூடியதாகவும் மாற்றுவது குறித்து ஆலோசிக்க இந்திய தேர்தல் ஆணையம் இன்று கொல்கத்தாவில் சர்வதேச மாநாட்டை நடத்தியது. இந்த மாநாட்டை இந்தியா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெமோக்ரசி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் மற்றும் இன்டர்நேஷனல் ஐடியா ஆகிய அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்தன. ஜம்மு பகுதியில் நேற்று பெய்த கனமழையால் ஏற்பட்ட புதிய சம்பவங்களில் ஒரு பெண் மற்றும் அவரது 2 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 3 நாட்களில் மொத்த உயிரிழப்பு 23ஆக உயர்ந்துள்ளது. ரஜௌரி மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் 7 பேர் மாயமாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் சமூக நல ஓய்வூதிய தொகையை 50% உயர்த்த மேற்குவங்க மாநில அரசு முடிவு. அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ள நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. மாநிலத்தின் 16 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. 45 வருவாய் வட்டங்கள் மற்றும் 794 கிராமங்கள் இன்னும் வெள்ளநீரில் மூழ்கியுள்ளதால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 19,000 ஹெக்டேருக்கும் அதிகமான விவசாய நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இந்த ஆண்டு ஜூன் மாத நிலவரப்படி இந்தியாவில் சுமார் 55.49 கோடி பயனாளர்கள் UPI சேவையில் இணைந்துள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. 2025-26 நிதியாண்டில் 24,162 கோடி UPI பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ரூபாய் 314 லட்சம் கோடி மதிப்பிலான பரிவர்த்தனைகள் பதிவாகியுள்ளதாகவும் மத்திய அரசு அறிவிப்பு. மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் யூனிஃபார்ம் சிவில் கோட் மசோதா நிறைவேற்றப்பட்டது. மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின் 2வது நாளில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். அனைத்து அமைச்சகங்களிலும் சீர்திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கி அர்த்தமுள்ள விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். டெல்லியில் கரப்பான்பூச்சி கட்சிக்கு ஆதரவாக பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ் MP ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது. பிரதமர் இல்லம் அருகே இந்த போராட்டம் நடைபெற்றது.